சகோதரர் பக்த் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கு ஏற்ற வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 95வது சங்கீதம் 6வது வசனம். தானியேல் உயர் பதவிக்கு உயர்த்தப்பட்டான். அவனுடைய எதிரிகள் அவனுக்கு எதிராக இருந்தாலும் தேவன் அவனை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தினார். எதிரியின் செயல்பாடு உங்களை சோர்வடைய விடாதீர்கள். கர்த்தர் உங்களை மேம்படுத்த அதே சூழ்நிலைகளை பயன்படுத்துவார். எதிரி உங்களை மண்ணில் இழுத்து தள்ள முயற்சிப்பான். ஆனால் நீங்கள் அவரை கனம் பண்ணும் வரை தேவன் உங்களை உயர்த்துவார். மேலும் உலகத்தின் மற்ற காரியங்களுக்கு அடிபணிய வேண்டாம். இப்போது தானியேலுக்கு மேதியர்கள் மற்றும் பாரசீகர்களின் ராஜ்யத்தில் மிக உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டது. இது அவர்களின் ராஜ்யத்தின் 120 பிரபுக்களுக்கு மேலான அதிகாரியாக அவன் காணப்பட்டான். அவனுடைய எதிரிகளின் பொறாமை அதிகமாகியது. நீங்கள் வெவ்வேறு இடங்களில் தெய்வீக தயவை பெறும்போது, நேர்மையுடனும் உண்மையுடனும் வாழும்போது, கடினமாக உழைத்து லஞ்சம் வாங்காமல் ராஜாக்களின் உணவினால் தீட்டுப்படாமல் இருந்தால், உங்கள் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்வார்கள் என்று முன்னரே நான் எச்சரிக்கின்றேன். பல பொல்லாத சாதனங்களாலும் அவதூறுகளாலும் பிற வழிகளாலும் உங்கள் சொந்த தெய்வ பக்தியற்ற உறவுகளும் கூட உங்களை துன்புறுத்தும். அவர்கள் உங்களை எந்த வழியிலும் கீழே இழுக்க முயற்சிப்பார்கள். நிச்சயமாக அதை செய்வார்கள். தானியேலின் எதிரிகள் அவனை அவனது உயர்ந்த பதவியிலிருந்து கீழே இழுக்க விரும்பினர். அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமான திட்டத்தை உருவாக்கினர். ஆனால் தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் செய்தான். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். நம்மில் பலர் முழங்காற்படியிட வெட்கப்படுகிறோம். இது வருத்தமாக இருக்கிறது. நாம் நம்முடைய இருதயத்தில் சொல்கின்றோம், நான் முழங்காற்படியிட்டால் அவன் அல்லது அவள் என்ன சொல்வார்கள்? தேவன் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். நான் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்கின்றோம். சிறிய தொகை கூட சம்பாதிக்கும் சில இளைஞர்கள் முழங்காற்படியிட வெட்கப்படுகிறார்கள். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் அமர்ந்திருப்பதில் அவர்கள் பெருமையாக இருக்கிறார்கள். நீங்கள் இதை ஜெபம் என்று அழைக்கிறீர்களா? மதியினர்களே மற்றும் குருடர்களே, அவர் உங்கள் சிருஷ்டிகர். மேலும் உங்கள் தேவனுக்கு முன்பாக முழங்காலிட மறுக்கும் ஜனங்களே, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் அவருடைய கிருபைக்காக அழைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பதவி உயர்வு தேவை என்றால் அவரை அழைக்கிறீர்கள். யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நீங்கள் வேண்டுதல் ஜெபத்தின் மூலம் அவரை அழைக்க செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் தேவனுக்கும் உங்கள் இரட்சகருக்கும் முன்பாக தலை வணங்க மறுக்கிறீர்கள். தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் செய்தான். எல்லா உயர் அதிகாரிகளும் அவனை கொண்டு வந்து குகையில் சிங்கங்களுக்கு முன்பாக தள்ளினார்கள். ஆனால் அவைகளின் வாயை மூட தேவன் தம் தூதனை அனுப்பினார். எல்லா சிங்கங்களும் தானியேலை சுற்றி திரண்டது. ஏனென்றால் அவன் ஒரு பரலோக ராஜாவாக இருந்தான். இதனால் சிங்கங்கள் கூட அவன் முன் தலைவணங்க வேண்டியிருந்தது. நம்முடைய அன்பான மற்றும் ஜீவனுள்ள தேவன் உங்களை இத்தகைய ராஜாவாக இருக்க அழைக்கிறார். அனைத்து தீய சக்திகளும் உங்கள் முன் தலைவணங்கும். இந்த உலகில் ஜனங்கள் உங்களை கேலி செய்யலாம். ஆனால் நீங்கள் இப்போது உலகிற்கு தலைவணங்க மறுத்தால் தீய சக்திகள் உங்கள் முன் பணிந்து நிற்கும் ஒரு காலம் வரும்.